Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சன் சப்போஸ் இப்போ உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க அப்படின்னா உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்குமான எனர்ஜி என்ன, உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன எனர்ஜி, இப்போ என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குமான எனர்ஜி நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்குமான எனர்ஜி நம்ம பார்த்துடலாம். இங்கே தேர்ட் பார்ட்டிங்கிறது நீங்கள் யாராவனாலும் எடுத்துக்கலாம். ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஆர் பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் யாராவனாலும் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அங்கிள், கசின்ஸ் யாராவனாலும் இருக்கலாம். ஸோ உங்கள் 3 பேருக்குமான ஃபர்ஸ்ட் உங்கள் 2 பேருக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்குமான எனர்ஜி இப்போ என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மெசேஜ் வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும், உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வேணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸ் இருக்குது, அதுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேருந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குமான எனர்ஜி என்ன, உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ நான் என்ன வருதோ அதை நான் டைரெக்டாக என்னவோ அதை நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த ரீடிங்கில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியராக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னவோ நான் சொல்லிடுறேன். எதையுமே வந்து மறைக்காமல் என்ன கார்டில் வருதோ அதை நான் அப்படியே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள எனர்ஜி, உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன மாதிரியான ஃபீலிங்ஸில் இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்க. வியூவர்ஸ், பர்சன்ஸ் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் வியூவர்ஸ், பர்சன்ஸ் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் வியூவர்ஸ். உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்க. அவங்க ஃபேஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பர்சனுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே, ஸோ நான் சொல்கிறேன் என்னென்னு நான் கிளியராக சொல்கிறேன். ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் இப்போ என்ன நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, உங்களுக்கு கார்டு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு பெரிய அவேக்கனிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க உங்களை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலை, சரியா? ஸோ இப்போ ஒரு யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கான அவேக்கனிங், ஏதாவது ஒரு வைப்ரேஷன் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் எனர்ஜியை வந்து இப்போ ரொம்ப அவங்க ஹெவியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி உங்கள் பர்சன் வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி கூட இருக்கலாம். பட் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் உங்களோட எனர்ஜியை வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு புது அவேக்கனிங் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து மம்மீஸ். ஓகே, ஸோ இது வந்து யூனிவர்ஸ் வந்து கால் பண்ணுது உங்கள் பர்சனை. அந்த வைப் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் எனர்ஜி தான் இது எல்லாமே, உங்கள் எனர்ஜி. யூனிவர்ஸ் வந்து இன்சிஸ்ட் பண்ணுது, உங்களை பற்றின ஒரு அவேக்கனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த எனர்ஜி பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு உங்கள் பர்சனுக்கு. ஈவன் தோ அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சேஞ்ச் வந்து அவங்க எனர்ஜியில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு புது அவேக்கனிங். ஓகே, ஸோ அதனால அவங்க மனசு பயங்கர குழப்பம், மன போராட்டம். அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அவங்களுக்கு தெரியுது உங்க எனர்ஜி வந்து சம் ஷிஃப்ட் இருக்கு, சம்திங் அவங்க எனர்ஜியில சேஞ்சஸ் ஆகுதுன்னு அவங்க நல்லாவே ஃபீல் பண்றாங்க. அதனாலேயே அவங்க கோவப்படுறாங்க, பதட்டமாகறாங்க ரொம்ப. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஃப்ரீயா இருந்திருக்கலாம். பட் எப்ப வந்து யூனிவர்ஸ்ட இருந்து ஒரு ஹையர் குட்ஸ், நம்ம ஹையர் ஸ்பிரிட்ஸ்ட இருந்து நமக்கு அவேக்கனிங் வருதோ, நமக்கே தெரியாம ஒரு ஷிஃப்ட் வரும். நம்ம சடனா நமக்குள்ள என்ன ஆகுது, ஏன் இந்த பர்சனை வந்து நம்ம இவ்வளவு வந்து நம்ம ஃபீல் பண்றோம், இதை வந்து இப்போ உங்க பர்சன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க எனர்ஜி, ஐ திங்க் நீங்க வந்து அவங்க ஹெவியா நினைச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ அதனால அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த சேஞ்ச வந்து அவங்கனால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது அக்செப்ட் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ரொம்ப அவங்கனால முடியல. ரொம்ப பதட்டம் வருது. ஏன் எனக்கு வந்து இந்த மாரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது? ஏன் என்னோட எனர்ஜி வந்து இவ்ளோ நெகட்டிவா ஏதோ ஒரு சம்திங் நடக்குதே அப்படிங்கிறதுனால, அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு சண்டை. ஐ திங்க் எங்கெல்லாம் அவங்க போறாங்களோ, ஒரு வேலை செய்ற இடத்துலயாகட்டும், ஒரு எங்கேயாவது ஃபேமிலியோட இருக்கும்போதே, அந்த பதட்டத்த அவங்க நல்லாவே காமிக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே அவங்க எனர்ஜி வந்து அவங்க ஹெவியா ஃபீல் பண்றாங்க. இது ஷியூரா வந்து யூனிவர்ஸோட கால். யூனிவர்ஸா வந்து ஏன்னா உங்க வலி, வேதனைலாம் வந்து யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ சம்திங் உங்க பெர்சன்ட்ட வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இப்ப ஷியூரா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எனர்ஜி இப்ப நீங்க கூட இல்ல, இந்த நோ கான்டாக்ட்ல. ஷியூரா சம்திங் நடக்குது. அது வந்து அவங்கனால அத வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அக்செப்ட் பண்ண முடியல மீன்ஸ் இப்ப சடனா ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா, நமக்கு வந்து வெளியில அந்த பதட்டத்த வந்து நம்ம காமிப்போம் இல்லையா? அது கோவமா காமிப்போம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்க வேலை செய்ற இடத்துல அவங்க கோவத்த காமிக்கலாம். இல்ல எங்கேயாவது ஒரு ஃபங்ஷன் போறாங்க, எங்கனாலும் ஃபேமிலி கூட இருக்காங்க, எங்க அந்த குரூப்பா மீட் பண்ற இடத்துல, இல்ல ஒரு பார்ட்டி போறாங்க, எல்லா இடத்துலயும் அவங்க பதட்டமா தான் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் அவங்க எனர்ஜிய வந்து அவங்க ஹெவியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்ஸோட அவங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது, அவங்களுக்கு பதட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது ஃபார் ஷூர். ஓகே. ஸோ இது அவங்க எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப வந்து அவங்க ஒரு அமைதி எனக்கு இங்க பாருங்க. அவங்களுக்குள்ள அந்த அவேக்கனிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2 கார்டு பாருங்க. இதுக்கு அடுத்ததே இந்த கார்டு தான் வந்திருக்கு. இந்த யுனிவர்ஸ் கால் வந்து அவங்கள சுத்தி அவங்கள வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. எப்பயுமே 24/7 ஏதாவது உங்க சைன்ஸ் வரலாம், உங்க சிக்னல்ஸ் காமிக்கலாம், உங்க நேம் அவங்க பார்க்கலாம், உங்க சாங் நீங்க ஏதாவது சாங் உங்களுக்கு பிடிச்ச சாங் இருக்கும், இல்ல நீங்க பேசுனது, இல்ல மூவி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க பேசின டயலாக்ஸ் ஏதாவது நீங்க 2 பேரும் மூவி ஒண்ணா போனது, சம் சைன்ஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க சைன் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கனால முடியல. இப்ப இருக்கிறது வந்து அவங்க ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல தான் அவங்க லைஃப் இப்ப இருக்கு. ஓகேவா? ஸோ உங்க எனர்ஜி இப்போ அவங்களோட ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ வந்து இந்த மாரி தான் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்கனால முடியல. அந்த அளவுக்கு ஒரு வொர்ஸ்ட்டான கண்டிஷன்ல இருக்காங்க. இது 2ம் பாருங்க. வொர்ஸ்ட்டான கண்டிஷன்ல இருக்காங்க. ஸோ இது ரொம்ப மனப்போராட்டமா இருக்கே! நான் ரொம்ப வந்து பதட்டத்த காமிக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் அமைதியாகணுங்கிறதுக்காக அவங்க பாஸ் எடுத்திருக்காங்க. ஓகே? பாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கே ஒரு பயம் வருது. இங்க பாருங்க. அதாவது எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுது. இப்ப இருக்கிற ஐ மீன் இந்த எனர்ஜி இந்த அவேக்கனிங் வர்றதுக்கு முன்னாடி அந்த எனர்ஜில இருந்து இப்ப அவங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து ஒரு டான்ஸ் பண்ற மாரி இருக்கு. பட் ஹேப்பியாலாம் இல்ல அவங்க. ஏதோ ஒண்ணு நடக்குது. நம்மள சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குது. ஏதோ ஒரு சேஞ்ச். எல்லா கார்டுமே வந்து அவங்களோட எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுறது. அதுதான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து உங்கள அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நோ கான்டாக்ட்ல இருந்திருக்கலாம். பட் இப்ப அவங்க எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுறது வந்து நல்லாவே தெரியுது. ஓகே. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஒரு கண்ட்ரோல் பண்ற ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. கண்ட்ரோல் பண்றது மீன்ஸ் அவங்க எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட எனர்ஜி அவங்க வந்து உங்க மேல இந்த எனர்ஜி இப்படி இருக்கு, இந்த மாரி ஷிஃப்ட் வரது வந்து உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. ஓகே. உங்களுக்கு தெரியாம பார்த்துக்கணுன்ட்டு நான் நல்லா தான் இருக்கேன். என் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். நான் தேர்ட் பார்ட்டி கூட ஹேப்பியா தான் இருக்கேன். அப்படிங்கிற மாரியான ஒரு எனர்ஜில தான் அவங்க இருக்காங்க. ஓகே. இந்த கார்டு பாருங்க. இப்ப யுனிவர்ஸ் வந்து என்ன உங்களுக்கு வந்து சொல்லுதுன்னா, இன்சிஸ்ட் பண்ணுதுன்னா, போய் உன் பெர்சன்ட்ட போய் கிளியரா பேசு. ஏன்னா இது வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கான கார்டு. ஓகே. நீ கிளியரா பேசு அப்படின்னு தான் வந்து மெயினா யுனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லுது. நீ வந்து பேசாம இருக்க. ஐ திங்க் நீங்க வந்து பேசி உங்க பெர்சன்ட்ட பேசி நீ என்னென்னலாம் நீங்க ஃபீல் பண்றீங்க, எவ்வளவு கஷ்டத்தைலாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு உங்க பெர்சன்ட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் அத அவங்க அப்ப சீரியஸா எடுத்திருந்திருக்க மாட்டாங்க. ஓகே. அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு இருந்திருக்காது. அவங்க ரொம்ப உங்களை வந்து ஒரு கேஷுவலான ரிலேஷன்ஷிப்பா எடுத்திருந்திருப்பாங்க. ரொம்ப ஜாலியா, ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம கொண்டு போலாங்கிற மாரி எடுத்திருந்திருப்பாங்க. பட் யுனிவர்ஸ் வந்து விடல. யுனிவர்ஸ் வந்து உங்க பெர்சனுக்கு என்ன மெயினான அவேக்கனிங் குடுக்குது அப்படின்னா, என்ன மெயினான இந்த அவேக்கனிங் வருது அப்படின்னா, போய் உங்ககிட்ட பேச சொல்லி தான் அது வந்து மெயினா சொல்லுது. ஸோ அதத்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் பேசக்கூடாதுன்னு ஒரு ஈகோல இருக்காங்க. இது 2மே வந்து கிங் கார்டு. ஓகே. ஸோ கிங் அப்படிங்கிறப்ப வந்து அவங்க பவர்ல வந்து அவங்க ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நான் இப்படிதான் இருப்பேன். என்னால வந்து உங்கட்டலாம் வந்து பேச முடியாது. என்னோட ஈகோ விட்டுட்டுலாம் உனக்கு பேச முடியாது. இந்த மாரி லைஃப் தான் உனக்கு நான் குடுப்பேன். நான் தேர்ட் பார்ட்டி கூட எப்படி வேணாலும் இருந்துட்டு போவேன். அத நீ கேட்கக்கூடாது. உனக்கு நான் என்ன லைஃப் குடுக்குறேன், அத மட்டும் பாரு. அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு பவர் வந்து அவங்கள காமிக்கிறது, ஒரு கண்ட்ரோல் பண்றது, அந்த மாரியான எனர்ஜில இருக்காங்க. பட் யூனிவர்ஸ் விடாது.
ஓகே. ஏன்னா இந்த கார்டுக்கு கீழே இது வந்திருக்கு. யூனிவர்ஸ் வந்து உங்க பர்சனை வந்து ஆர்டர் பண்ணுது, இன்சிஸ்ட் பண்ணுது. நீ போய் உன் பர்சன்ட்ட கிளியரா பேசு. நீ எமோஷன்ஸ வெளிப்படுத்து. என்ன சொல்லணுமோ அத சொல்லு அப்படிங்கிற மாரி தான் அத சொல்லுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்சஸ் நடக்கிறது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியுது. ஏதோ ஒரு சேஞ்ச் அவங்க லைஃப்ல நடக்கிறது. அத அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க நினைச்சிட்டாங்க, நம்ம தேர்ட் பார்ட்டி கூட ஜாலியா இருந்துட்டு போயிரலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பட் யூனிவர்ஸ் விடல. அந்த சேஞ்சஸ வந்து அவங்களுக்கு ரொம்ப பதட்டம். இந்த 2லயுமே பாருங்க. பதட்டம் அதிகமா இருக்கு. அவங்க வந்து இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ யூனிவர்ஸ் இங்க பாருங்களேன். யூனிவர்ஸ் வந்து இங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிச்சுட்டு இருக்கா? அத வந்து கேட்க மாட்டேன்னு காது பாருங்க. காத எப்படி பொத்திட்டு நான் கேட்க மாட்டேன். நீ என்ட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்க. என் லைஃப்ல ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வர. உங்கள ஐ மீன் உங்கள என் பெர்சன பத்தி நீ வந்து எனக்கு ஞாபகப்படுத்துற. பட் என்னால முடியாது. நான் கொஞ்சம் பாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் விடல. கண்டிப்பா உங்களுக்கான ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்ட்டு யூனிவர்ஸ் ஷியூரா சொல்லுது. இதுதான் வந்து அவங்களோட எனர்ஜி. ஓகே. ஸோ இது வந்து உங்க பெர்சன் வந்து இப்போதைக்கு அவங்களோட எனர்ஜி இதுதான். ஸோ யூனிவர்ஸ்ல வந்து ஆக்சுவலா அவங்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீயா நானா பாத்தரலாம். நீ வந்து எனக்கு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்க. பட் நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகே. வேற என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதோட ரிசல்ட் தான் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சந்தோஷமே இல்லை எங்க போனாலும். இப்ப அவங்க வந்து எங்க போனாலும் அவங்க வந்து ஒரு கூட்டத்தோட இருந்து நம்ம சரி சந்தோஷமா இருக்கலாம் ட்ரை பண்றாங்க. பட் முடியாது. ஓகே. உங்க எனர்ஜி ஐ திங்க் உங்க எனர்ஜி வந்து அவங்க ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெவி ஃபீலிங் இருக்கு உங்க எனர்ஜி. ஓகே. ஸோ அவங்க எல்லாமே அமைதியா தான். இங்க இந்த 2 கார்டு பாருங்க. 2மே கண்ணை மூடிட்டு நீ அமைதியா விட்டுரு அப்படின்ட்டு யூனிவர்ஸ்ட கெஞ்சுற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் பாருங்க மெடிடேஷன் அமைதியா தான் இருக்காங்க. டிஃபென்சிவ் மோட்ல இருக்காங்க. அவங்களே வந்து அவங்க பண்ணது நியாயம்ன்ட்டு அவங்களே வந்து யூனிவர்ஸ்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மெடிடேஷன் மூலமாவோ இல்ல ஸ்பிரிச்சுவலா அவங்க யூனிவர்ஸ்ட கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க டிஃபென்சிவ் மோட்ல இருக்காங்க. இல்ல நான் வந்து கரெக்டா தான் இருக்கேன். நான் பண்ணதுல எந்த தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஃபென்சிவ் மோட்ல தான் இருக்காங்க. பட் யூனிவர்ஸ்க்கு தெரியும் இல்லையா என்ன தப்பு அது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். என்ன தப்பு உங்க பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இப்ப இவங்க அமைதியான ஒரு இதுல தான் இருக்காங்க. டிஃபென்சிவ் மோட்ல இருக்காங்க. உங்களுக்கு பண்ணின அநியாயமா உங்ககிட்ட இருந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து அவங்க இந்த மாதிரி அவங்க தப்ப வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஓகே. யூனிவர்ஸ் இன்னொரு விஷயத்த வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்க கொடுத்த லவ் ஓகே. நீங்க கொடுத்த லவ் வந்து மேபி அவங்களுக்கு ட்ரீம்ல காமிச்சிருந்திருக்கலாம். ஸோ அந்த லவ் வந்து நினைச்சு பார்க்குறாங்க. ஸோ எந்த ஸ்டேஜ்ல நினைச்சு பார்க்குறாங்கன்னா, அவங்க எப்ப அமைதியா இருக்காங்களோ, எப்பல்லாம் அவங்க வந்து எனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ளே வரும் இல்லையா? ஏன் எனக்குள்ள இப்படி ஒரு ஷிஃப்ட் நடக்குது? ஏன் என் பர்சன் கிட்ட வந்து என்னை தள்ளுது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம், உங்க லவ் வந்து அது எடுத்து சொல்லுது. இந்த அளவுக்கு உனக்கு லவ் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இப்போ உன்னோட டைம். ஸோ உன்னோட அவங்க டேபிள் வந்து அவங்க சைடு டேர்ன் ஆகுது. வீல் வந்து உங்களுக்கு ஐ மீன் வியூவர்ஸ்க்கு உங்களுக்கு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீ கொடுக்குற டைம் அப்படிங்கிறத யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்ப இதுதான் வந்து அவங்க எனர்ஜியா இருக்கு. அவங்க ஐ திங்க் சேலஞ்சஸ் வந்து உங்க பர்சன் வந்து ஃபேஸ் பண்ண ரெடியா இருப்பாங்க. என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனா இருப்பாங்க. உங்களை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க. அண்ட் அவங்க உங்ககிட்ட நீங்க ஏதாவது கம்யூனிகேட் பண்ணா கூட நீங்க உங்ககிட்ட ஈஸியா தப்பிச்சிருப்பாங்க. மைண்ட் கேம் பண்ணி பேசி உங்ககிட்ட அன்பை காமிச்சு அந்த மாதிரி வந்து எஸ்கேப் ஆயிருந்திருப்பாங்க உங்க பர்சன். நீங்க சம்டைம்ஸ் கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. ஏதோ சீக்ரெட் இருக்கு தேர்ட் பார்ட்டியை பற்றி, இல்லை அவங்களுக்குள்ள நடக்கிற ஏதாவது சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். அதுல இருந்து அழகா மைண்ட் கேம் பண்ணி உங்ககிட்ட வந்து தப்பிச்சிருக்கிற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. ஓகே. ஸோ யூனிவர்ஸ் வந்து இப்ப வந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே. உங்களை நோக்கி வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல தான் இருக்காங்க. பாருங்க ஆக்ஷன் கார்டு. கரெக்டா இந்த கார்டு வர்றப்ப இந்த பாருங்க ஆக்ஷன் கார்டு வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க எந்த ஸ்டேஜுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ல இருக்காங்கன்னா, கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்து ஆகணும். 2மே ஹார்ஸ் பாருங்க. நீங்க ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷியோரா இது ரெசனேட் ஆகும். ஆக்ஷன் கார்டு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க மன போராட்டத்தினாலே உங்ககிட்ட கண்டிப்பா வருவாங்க. ஹார்ஸ் ஆக்ஷன் எடுக்கணுங்கிற மாதிரியான ஃபீலிங்க்கு வந்துட்டாங்க. ஓகே.
ஸோ ஷியோரா உங்ககிட்ட வந்து கிளியரா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஏன்னா யூனிவர்ஸோட ஆர்டரே அதுதான். இந்த கார்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்றதே வந்து நீ உன் பர்சன்ட்ட போய் பேசு, கிளியரா கம்யூனிகேட் பண்ணு அப்படிங்கிறாங்க. அதைத்தான் மறுபடியும் அததான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆக்ஷன் எடுத்து ஆகணும். ஸோ அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஓகே, இது எல்லாமே உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போ அவங்களுக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் தெரியுது. ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்த அந்த கேரிங், அந்த எல்லாம் அந்த சப்போர்ட் எல்லாமே வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க. இதில் சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி வந்து அம்மாவாக இருக்கலாம் எக்ஸ்பெஷலி. ஓகே, ஃபார் ஃபியூ வியூவர்ஸ் சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி ஷியோரா அம்மாவா இருக்கலாம். அதனால கூட உங்ககிட்ட, ஏன்னா ஆக்ஷன் கார்டுக்கு அப்புறம் இது வருது இல்லையா? ஸோ அவங்களுக்கு தடுக்கிறது வந்து அவங்க அம்மா, அது கூட அவங்க ரீசனா இருக்கலாம், அந்த இருக்கலாம். இல்லை அம்மா இல்லை வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப்பா இருந்ததுன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த கேரிங் அந்த இதெல்லாம் வந்து திருப்பி கொடுக்குற டைம். ஸோ இந்த எனர்ஜி தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஒரு அம்மா மாதிரி ஒரு கேர் பண்ணி ஒரு நர்ச்சரிங் கேரக்டர் அந்த மாதிரி இருந்திருக்கீங்க. அவங்க லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வச்சிருந்திருக்கீங்க. அது இப்போ உங்களுக்கு கொடுக்குற டைம் நினைச்சிட்டாங்க. அதனால தான் அவங்க உங்களை நோக்கி வரணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, சோ இந்த கார்டுக்கு அப்புறமே இது வந்திருக்கு இல்லையா? சோ பாருங்க, ஹார்ஸ் வந்து உங்களை நோக்கி தான் வருது. சரியா? உங்களை நோக்கி கண்டிப்பா வந்தே ஆகணும். பட் இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்த கால். ஓகே, ட்ரீம் மூலமா கால் கொடுத்துருந்துருக்கலாம். அது ஏதாவது இன்ட்யூஷன், ஏதாவது சோல் கனெக்ட் உங்ககிட்ட ஃபீல் பண்ண வச்சிருக்கோம். அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் மூலமா சொல்லியிருந்திருக்கும், ட்ரீம் மூலமா சொல்லியிருந்திருக்கும், சம்திங் ஏதோ ஒண்ணு. ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு ஹார்ஸ் கண்டிப்பா ரெசனேட் ஆகும். ஹார்ஸ் பாக்குறீங்களா பாருங்க, ஷியோரா ரெசனேட் ஆகும். அவங்க கண்டிப்பா வருவாங்க. ஓகே, நிறைய ரிஸ்க் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரியும். பட் ஷியோரா உங்களை நோக்கி வரணும்னு அவங்க இப்ப ஃபீல் பண்றாங்க. ஓகேவா? பட் எது தடுக்குதுன்னு தெரியல. ஐ திங்க் எது தடுக்குது, ஏன்னா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஓகே, உங்க எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட். நீங்க அவ்வளவு ஈஸியாலாம் இன்னும் உங்ககிட்ட வந்து மைண்ட் கேம் விளையாட முடியாதுங்கிற ஒரு எனர்ஜில இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து நல்ல ஜாலியா உங்க லைஃப் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஓகே, உங்க லைஃப் வந்து நீங்க இவங்க இருக்கிற அதுமே உங்க பர்சன் இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க இல்ல. நீங்க இந்த குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அந்த எனர்ஜில தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஓகே, இங்க பாருங்க, உங்களுக்கு வர கார்ட் பாட்டம் டெக். கண்டிப்பா யூனிவர்ஸ்ட இருந்து கால், ஒரு கால் அழகா வந்துகிட்டு இருக்கு. இது ஷியோர், 100% ஷியோர். இப்போ உங்க பர்சனுக்குள்ள ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க வெயிட் பண்ணணும், கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. பட் யூனிவர்ஸ் கண்டிப்பா ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதை பிலீவ் பண்ணுங்க. 10 ஆஃப் ஸ்டார்ஸ். இப்ப ரொம்ப ஒரு பொறுப்பு. இப்ப ஒரே ஆளா வந்து உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இல்லை. ஓகே, கம்யூனிகேஷன் சுத்தமா இல்லை, ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்களும் வந்து சைலண்டா இருக்கீங்க, உங்க பர்சனும் சைலண்டா தான் இருக்காங்க. சரியா? அவங்களுக்கு என்ன பேர்டன்னா, அந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க இல்லையா, அம்மாவா இருக்கட்டும் ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், அது அவங்க ஒரே ஆளா வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லா பேர்டனும் அவங்க ஒருத்தரே வந்து எஃபர்ட் போட்டுவிட்டு இருக்காங்க. அவங்களால முடியல. ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் வந்து இப்ப ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கு. பாருங்க, மெடிடேஷன், அது ஸ்பிரிச்சுவல், கோயிலுக்கு போறது, யூனிவர்ஸ்ட ப்ரே பண்றது, அந்த மாதிரி ஒரு ஏதாவது சம்திங். ஏன்னா அவங்க சோல் வந்து இப்ப பெரிய அவங்களுக்குள்ள ஒரு டிரான்சிஷன் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? சோ இப்ப ரொம்ப பேர்டனான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. கண்டிப்பா வந்து ஹையர் காட் அவங்க கிட்ட வந்து கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஓகேயா? ஸ்பிரிச்சுவலா அவங்க கோயில் போய் தான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் அவங்க வந்து அவங்களோட எப்படி சொல்றது, கொஞ்சம் அமைதியை தேடிட்டு இருக்காங்க. ஓகே, பட் யூனிவர்ஸ்ல இருந்து கால் நிறைய வருது. உங்களுக்கு கார்டுல ரொம்ப கிளியரா காமிக்குது. இப்ப நிறைய பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு. அண்ட் அந்த பொறுப்பை ஒரே ஆளாதான் அவங்க வந்து சுமந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பாருங்க, இங்க இருந்து இந்த இடத்துல அவங்க ரீச் பண்ணணும். இது ஃபேமிலி. ஓகே, யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ஓகே, சோ எஃபர்ட் வந்து ஒன் சைடடா இருக்கு. என்னதான் அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி எந்த விதமான எஃபர்ட்டும் போடல. எல்லாமே உங்க பர்சன் தான் வந்து அவங்க ஃபேமிலியை பாத்துக்கிறது, பணம் சம்பாரிச்சு கொடுக்கறது, ப்ரொடெக்ட் பண்றது எல்லாமே உங்க பர்சன். சோ ஹெவி பேர்டன்ல தான் இருக்காங்க. ஓகே, சைலண்ட். கண்டிப்பா 2 பேருமே சைலண்டா இருக்கீங்க. எந்த ஆக்ஷன் எடுக்காம தான் இருக்கீங்க. ஓகே, சி அதே கார்டு அகைன் 7 ஆஃப் வாண்ட்ஸ்.
ஸோ ஒரு டிஃபென்சிவ் மோடில் தான் இருக்காங்க. ஸோ இந்த கார்டு ஆல்ரெடி நம்ம இந்த டெக்லேயுமே நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லை? டிஃபென்சிவ் மோடில் இருக்காங்க. அதே கார்டு மறுபடியும் வந்திருக்கு பாருங்க. டிஃபென்சிவ் மோட். ரொம்ப வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஷியோரா. ஓகேவா? இப்ப வந்து அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஷிஃப்ட், அந்த டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு தெரியாம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மிஸ்ஸிங் எனர்ஜி. உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. பட் அந்த மிஸ் பண்றது வந்து உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அவங்க மேபி அவங்க ஈகோவா இருக்கலாம். ஏன் ஈகோவா இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம பார்த்தோம். ஏன்னா அவங்க வந்து இந்த எனர்ஜியில தான் இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஈகோனால உங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து கொடுத்த ஐ மீன் நீங்க கண்டிப்பா வந்து பேச போயிருந்திருப்பீங்க. உங்க லவ்வ கொடுத்திருந்திருப்பீங்க. அதெல்லாம் இப்ப நினைச்சு பாக்குறாங்க. பட் நீங்க பேச வர்றப்ப அவங்க வந்து உங்களை பேச விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க டிஃபென்சிவ் மோட்ல தான் இருந்திருப்பாங்க. நீங்க ஏதாவது பேச வந்திருப்பீங்க. அதை வந்து அவங்க பேசுறதை தடுத்து நிறுத்தி இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க மேல நீங்க தப்பு சொல்ல வர்றீங்கல்ல. ஸோ அவங்க கண்டிப்பா தடுத்து நிறுத்தி இருந்திருப்பாங்க. ஓகேவா? பட் நீங்க நிறைய கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. உங்க பர்சன் உங்க கூட இருக்கும்போது நீங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க, அதை வந்து சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் அவங்க கேட்கல. ஓகேவா? ஸோ இப்போ ஓவராலா பார்க்கும்போது உங்க பர்சன் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. யூனிவர்சி அதே கார்டு உங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறது, கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதுலயும் பாருங்க ஹார்ஸ் வந்திருக்கு. ஸோ ஷியோரா இந்த 2 கார்டும் ஒண்ணுதான். ஓகே. 6 ஆஃப் வாண்ட்ஸ். மேபி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு லைஃப் கொடுக்கணும், ஸ்டேபிளான லைஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. சரியா? உங்க எனர்ஜி வந்து ரொம்ப கிளியரா கார்டு வந்திருக்கு. அதே கார்டு வருது பாருங்க. ஸோ இப்போதைக்கு ஓவராலா நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்க பர்சன் வந்து உங்களை நோக்கி வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா இப்ப வந்து பாஸ்ட்ல இருக்காங்க. நீங்களும் அமைதியா தான் இருக்கீங்க. ஓகே. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன பண்றதுன்ட்டு பாருங்க. தூக்கம் இல்லாம இருக்காங்க. தூக்கம் இல்லை. லாஸ்ட் நம்ம பாஸ்ட் 3 பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே. அவங்களோட ஆசை எல்லாமே வந்து உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட். அகைன் தூக்கம் இல்லாம அதுதான் வருது. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. அவங்களோட எமோஷன்ஸை ஹைடு பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்களுக்கு காமிக்க கூடாதுன்னு இந்த பாக்ஸ்ல வந்து எப்படி வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுதா? ஹைட் பண்ணி எங்க உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஈகோ. பட் அங்க வந்து அங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓகே. உங்களுக்கு ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ உங்க பர்சன் வந்து கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்களுக்குள்ள அந்த யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்கட்டும். ஓகேவா? அந்த டிவைன் டைமிங் இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே. நீங்க ஹீல் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க பாஸ்ட் லைஃப்ல உங்க சைல்ட்ஹுட்ல இல்ல உங்க ஃபேமிலியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா உங்க பர்சன் வர்றதுக்குள்ள நீங்க ஹீல் ஆகிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே. சப்போஸ் உங்க பர்சன் உங்ககிட்ட கம்யூனிகேட் வர்றாங்க அப்படின்னா உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுங்க. கிளியரா கம்யூனிகேட் பண்ணுங்க. அப்பதான் உங்க லவ்ல செக்யூர்டான ஒரு லவ்வா இருக்கும். கடைசி வரைக்கும் உங்களால டிராவல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹீல் ஆகுங்க. தென் ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணுங்க. ஓகே. ஓப்பன் யுவர் ஹார்ட். நீங்க எதுவுமே சொல்றதுக்கு வந்து தயங்காதீங்க. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி தயங்காதீங்க. கெட்டிங் டு நோ ஈச் அதர். 2 பேரும் உட்காந்து கரெக்டா ப்ராப்பரா பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதைத்தான் சொல்ல வராங்க ஏஞ்சல்ஸ். ஓகேவா? என்ன நடக்குது உங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான எனர்ஜி. நெக்ஸ்ட் உங்க பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான எனர்ஜி நம்ம பார்த்துடலாம். இப்போ உங்க பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கு, அவங்க ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு. ஓகே. அதை பார்த்துடலாம். உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் தேர்ட் பார்ட்டியை நோக்கி அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு. ஸோ உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க, தேர்ட் பார்ட்டியை நினைச்சுக்கோங்க. அவங்க 2 பேரையும் அவங்கள இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்க நேம் சொல்லியிருக்கோங்க. தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் கார்ட் ஷஃபிள் பண்ணும்போது நீங்க கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. கார்ட் ஷஃபிள் பண்ணும்போதெல்லாம் அவங்க நேமை சொல்லுங்க எப்பயுமே.
ஓகே. ஸோ இந்த கார்ட் பார்க்கும்போது உங்க பர்சன் ஓகே ஆல்ரெடி மேரிடா இருப்பாங்க. ஸோ இப்போ தேர்ட் பார்ட்டி வந்து தேர்ட் பார்ட்டி கூட ஒரு ஒரு மேரேஜ் பண்ணிட்டு ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் காமிக்குது. ஓகே. இப்போ ரொமான்டிக் பார்ட்னர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அம்மாவோ இல்லை வேற யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட சந்தோஷமா தான் இருக்காங்க உங்க பர்சன். ஸோ மேரேஜ் லைஃப்ல வந்து அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. ஹாப்பி மீன்ஸ் ஒரு ஹாப்பி மேரேஜ் லைஃப். வெளியில பாக்குறதுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மேரேஜ் லைஃபா இருக்கலாம். இல்ல அம்மா அந்த மாதிரி இருக்காங்க, அப்பா அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களோட அவங்க இப்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டி கூட. ஸோ வெளியில இருந்து பாக்குறதுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காங்க. பட் உங்க அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சன்ட்ட நிறைய வந்து டிமாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது பணம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வாங்குற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. உங்க தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சன்ட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணி எனக்கு டிமாண்ட் பண்ற கேரக்டரா இருப்பாங்க. என்ன வேணுமோ ஃபினான்ஷியலி வந்து எல்லாமே வாங்கி ஆர்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வாங்குற ஒரு கேரக்டரா இருப்பாங்க தேர்ட் பார்ட்டி. ரொம்ப கண்ட்ரோல் பண்ற கேரக்டர், டாமினன்ட். இதில் பார்த்தா தெரியும், கார்ட் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ என்னதான் அவங்க ஃபேமிலி வந்து ஓகே அவங்க ஃபேமிலி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாலும் வெளியில இருந்து ஹாப்பியா பார்க்கறதுக்கு ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அங்க எமோஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே, எமோஷனலா வந்து அவங்க இல்லை ஃபேமிலியில. எமோஷன்ஸ் வந்து உங்க பர்சனுக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டி மேல ஃபீலிங்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. பாருங்க, அகைன் யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு அவேக்கனிங் கால். அதே கார்டு உங்களுக்கு என்ன எனர்ஜி வந்துச்சோ அதே கார்டு இங்க வந்திருக்கு. ஸோ ஒரு நியூ கால் உங்க பர்சனுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அந்த எமோஷனல் சப்போர்ட் வந்து அவங்க தேர்ட் பார்ட்டிட்ட கிடைக்கல. அவங்க வந்து வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு நல்ல அழகான ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. பட் ஒரு சப்போர்ட்டே அவங்களுக்கு இல்லை. அந்த ஒரு நம்ம ஒரு பாண்டிங் எதிர்பார்ப்போம் இல்ல, லவ் எதிர்பார்ப்போம் இல்ல, கிவ் அண்ட் டேக் வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இது வந்து உங்க பர்சன் வந்து மிஸ் பண்றாங்க. ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிறத பாருங்களேன், எமோஷன்ஸ் இவங்க கிட்ட நிறைய இருக்கு. பட் இவங்க வேற எங்கேயோ அது வந்து ரிசீவ் பண்ணாம இருக்காங்க. வேற எங்கேயோ யாரையோ பார்த்துட்டு இருக்காங்க. ஐ மீன் உங்களோட லவ் அண்ட் கேரை வந்து அவங்க மிஸ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற லவ் வந்து தெரியல, அங்க லவ்வே கிடைக்கல. ஸோ வெளியில உங்ககிட்ட இருக்கிற லவ் வந்து எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு அவேக்கனிங் வந்து அவங்களுக்கு ஷியரா யூனிவர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அந்த கார்டு உங்க எனர்ஜிலேயே நம்ம பார்த்தோம். ஸோ உன் ஃபேமிலியில தேர்ட் பார்ட்டிட்ட உனக்கு எந்த இதுவும் கிடைக்கல இல்ல, அப்ப நீ ஏன் இன்னும் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு யூனிவர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் மூலமா சொல்லுது. ஓகே, கண்டிப்பா வந்து இங்க பாருங்க, ஸ்ட்ராங் புல் உங்ககிட்ட வந்து இந்த ஸ்ட்ராங் புல் இருக்கு. அந்த எமோஷன்ஸ் வந்து கிடைக்கல அவங்களுக்கு. வந்து உங்களோட ஞாபகங்கள் தான் அதிகமா இருக்கு. சோல் புல் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு, தேர்ட் பார்ட்டிட்ட இல்ல. உங்ககிட்ட தான் அந்த புல் இருக்கு. இந்த கார்டு 2 கரெக்டா வந்திருக்கு பாருங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ராங்கா ஒரு பவுண்டரி போட்டிருக்காங்க. பவுண்டரி மீன்ஸ் உங்க தேர்ட் பார்ட்டி சொல்றத உங்க பர்சன் கேட்பாங்க. ஓகே, உங்க பர்சன் வந்து சந்தோஷமாலாம் வந்து எதுவுமே அவங்களுக்கு பிடிச்சது எதுவுமே அவங்க லைஃப்ல செஞ்சுக்க முடியாது. ஒரு பிடிச்ச சாப்பாடா அது வந்து தேர்ட் பார்ட்டிக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் அவங்களுக்கும் பிடிக்கும். ஒரு ட்ரெஸ் போடணுமா அது தேர்ட் பார்ட்டி என்ன சொல்றாங்களோ அதை தான் பண்ணும். கம்ப்ளீட்டா அந்த சின்ன சின்ன விஷயம் கூட தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்ப கண்ட்ரோலா வச்சிருக்காங்க உங்க பர்சனை. ஸோ அங்க அந்த கண்ட்ரோல் ஒரு நம்ம ரொம்ப ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணதான் எங்க லவ் கிடைச்சதோ அங்க வந்து அவங்களோட ஞாபகம் வரும். ஸோ அவங்க உட்காந்து யோசிக்கிறது எல்லாமே எனக்கு வந்து ஃபேமிலி வந்து ஹாப்பியா அமைஞ்சிருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க, ஆர் சம் தேர்ட் பார்ட்டி அம்மா யாராவது இருக்காங்க, சில்ட்ரன் இருக்கு. பட் நான் ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றேன். எனக்கு ஏன் உங்ககிட்ட ஐ மீன் வியூவர்ஸ் உங்ககிட்ட ஏன் அந்த புல் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலதான் இருக்காங்க. ஸோ அவங்க எதை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்களேன், யூனிவர்ஸ் கொடுக்குற நெக்ஸ்ட் கார்டு. ஸோ எதை பாக்குறாங்கன்னா யூனிவர்ஸ் காமிக்கிற அந்த சைன், அந்த இன்ட்யூஷன்ல வர ட்ரீம், அதைத்தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ யூனிவர்ஸ்க்கு தெரியுது தேர்ட் பார்ட்டி கூட உங்க பர்சன் வந்து சந்தோஷமா இல்ல. தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சனை சந்தோஷமா வச்சுக்கல. ஸோ உனக்கு ஏன் இந்த லைஃபை விட்டுட்டு நீ வந்துரு, உனக்கு எங்க லவ் இருக்கோ அங்க போ அப்படிங்கிற ஷியோரா உங்க பர்சனுக்கு வந்து இப்ப அவேக்கனிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு விழிப்பு, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின விழிப்பு ஏற்பட்டுட்டு இருக்கு. தேர்ட் பார்ட்டியை பத்தின உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தேர்ட் பார்ட்டி வந்து பணத்துக்காகவோ இல்ல வேற ஏதாவது டிமாண்ட் அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு, அவங்க லைஃபை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தான் உங்க பர்சனை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்பதான் உங்க பர்சனுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது.
ஓகே. இப்ப தேர்ட் பார்ட்டி கூட இவங்க இந்த கண்டிஷன்ல தான் இருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு ஃபேமிலியோட இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியலாம். உங்களே மறந்துட்டு ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி. பட் அவங்க அந்த உங்க எனர்ஜில பார்த்தோம் இல்லையா? அவங்களோட எமோஷன்ஸ் வந்து காமிக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஈகோல இருக்காங்க. உங்ககிட்ட காமிச்சா, அது வந்து உங்ககிட்ட தோத்த மாரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி. உங்ககிட்ட மேபி சண்டை போட்டு போயிருந்திருக்கலாம். இல்ல ரொம்ப ப்ரைடா போயிருந்திருக்கலாம். ஸோ அது வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே. இப்ப வந்து அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க. தேர்ட் பார்ட்டிய பத்தின ஒரு குழப்பம் அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா? லாங் டெர்ம் போகுமா? இல்ல லாங் டெர்ம்க்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஐ மீன் தேர்ட் பார்ட்டி கூட இருக்குமா? அப்படிங்கிற மாரியானதா இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி வந்து கொஞ்சம் பவுண்டரி செட் பண்ணிட்டு அவங்களுக்கு புடிச்சு வாழ்ற மாரி தான் வாழ்றாங்க. உங்க பெர்சனுக்கு வந்து எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. எல்லாமே தேர்ட் பார்ட்டி தான். அவங்க எடுக்கிற டிசிஷன் தான். ஓகே. அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஏன் வந்து உங்க பெர்சன் வந்து உங்க லாங் டெர்ம் இருக்குமா இந்த பெர்சன் கூட தேர்ட் பார்ட்டி கூடன்னு கன்ஃப்யூஸ் ஆகுறாங்கன்னா, பேசுறதுக்கு கூட அந்த தேர்ட் பார்ட்டி விட மாட்டாங்க. பேசுறதுக்கு கூட அலோ பண்ண மாட்டாங்க. உங்க பெர்சனுக்கு என்ன புடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, என்ன பிரச்சனை அத பேசக்கூட அவங்க அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப டாமினன்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா இருக்காங்க. ஸோ என்னதான் ஃபேமிலி கூட இருந்தாலும் அவங்களோட சிச்சுவேஷன் இப்ப தனிமை தான். ஓகே. தனிமையில தான் இருக்காங்க. சில்ட்ரன் இருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம், அம்மா, அப்பா எல்லாம் இருக்கலாம். பட் அவங்க வந்து உங்களே மிஸ் பண்றாங்க. உங்ககிட்ட அந்த எமோஷன்ஸ், அந்த லவ் எதிர்பார்க்கறாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி கூட நீங்க வெளியில இருந்து பார்க்கறதுக்கு தான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. பட் அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு சந்தோஷமா அவங்க சந்தோஷமா இல்ல. தேர்ட் பார்ட்டி கூட வந்து லைஃப் வந்து கண்டிப்பா முடிவுக்கு வருது. ஓகே. ஸோ இந்த 2 கார்டும் பாருங்க. ஓகே. ஸோ அவங்க தனிமையில தான் இருக்காங்க. ஓகே. தனிமையில தான் இருக்காங்க. ஸோ யூனிவர்ஸ் வந்து நினைக்கிறாங்க, உங்க பெர்சனுக்கு இந்த லைஃப் நல்லா இல்ல. தேர்ட் பார்ட்டி கூட லைஃப் ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. சந்தோஷமா இல்ல. ஸோ இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரதான் நல்லது அப்படிங்கிறாங்க. ஸோ ஷியூரா உங்க தேர்ட் பார்ட்டி கூட இந்த லைஃப் வந்து முடிய போகுது. அது நம்ம எப்ப அவங்க லீவ் ஆகுறாங்க, எப்ப அந்த தேர்ட் பார்ட்டி உங்க லைஃப்ல இருந்து போறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துரலாம். ஓகேவா? ஸோ பாருங்க. ரொம்ப இது வந்து ஒரு நெகட்டிவான கார்டு தான். ஓகே. அவங்க வந்து அவங்க ட்ரீம் பண்ணது வேற தேர்ட் பார்ட்டி கூட. பட் இப்ப நடந்துட்டு இருக்கிறது வேற. அந்த கவலை வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? ஏதோ சீக்ரெட்ஸ் இருக்கு. அவங்களுக்குள்ள ஏதோ சீக்ரெட்ஸ், ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஏதாவது சீக்ரெட் மறைச்சு வைக்கலாம். ஹார்ட் பிரேக். தேர்ட் பார்ட்டி கூட என்ன ஃபீலிங்ஸ்ன்னு நம்ம கேட்டோம். இந்த மாதிரியான ஃபீலிங்ல தான் இருக்காங்க. உங்க பெர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை ஹர்ட் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி உங்க பெர்சனை ஹர்ட் பண்ணலாம். பட் ஹர்ட்டிங் வந்து அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஐ திங்க் தேர்ட் பார்ட்டியோட கேரக்டருக்கு அவங்க உங்க பெர்சன் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க இப்போ உங்களை வந்து ஃபீல் பண்றாங்க. உங்க தேர்ட் பார்ட்டியோட ட்ரீம் எல்லாமே வந்து 10 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வெளியில இருந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அவங்க ஃபேமிலியில வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எல்லாமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி இல்ல. ஸோ தேர்ட் பார்ட்டி கூட லைஃப் வந்து ரொம்ப ஒஸ்டா தான் போயிட்டு இருக்கு. பட் உங்க பெர்சன் அதை வந்து வெளியில காமிக்கிற மாதிரி கிடையாது. ரொம்ப எமோஷன்ஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அவேக்கனிங் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க பெர்சன் உங்ககிட்ட வருவாங்க. பட் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஷியோர். ஏன்னா ஆக்ஷன் கார்டு நிறைய நமக்கு வந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்க பெர்சன் வந்து கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். கரியர், ஒர்க். இந்த தேர்ட் பார்ட்டியோட ஒரு டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒர்க் பண்ற இடத்துல வந்து அவங்களோட மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே. தேர்ட் பார்ட்டியும் உங்க பெர்சன் கூட ஒர்க் பிளேஸ்ல கூட மீட் பண்ணி இருந்திருக்கலாம். அங்க டெய்லி அவங்க மீட் பண்ற மாதிரியான கப்பலா இருப்பாங்க அவங்க 2 பேரும். சம்திங் ஒர்க் ரிலேட்டடா வருது. இன்னும் 2 கார்டு எடுத்துடலாம். ஸோ பாருங்களேன், ரொம்ப கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. இந்த லைஃப் இவங்களோட போகுமா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன். இந்த லாங் டேர்ம்க்கு எடுத்துட்டு போக முடியுமா? இந்த லைஃப் தேர்ட் பார்ட்டி கூட எங்க போகுது, எதை நோக்கி போகுது? மரியாதை இல்லை, ரெஸ்பெக்ட் இல்லை. ஸோ ரொம்ப தனிமை தான் அதிகமா இருக்கு.
எதுவுமே பண்ண முடியலையே. ஐ திங்க் இது ஃபேமிலிங்கிறனால அவங்க ஸ்டக் ஆகி இருக்காங்க. டக்குன்னு அவங்கனால எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில அவங்க இருக்காங்க. ஸோ பிசிக்கலா அவங்க அங்க இருக்காங்க. பட் மென்டலி வந்து அவங்க உங்ககிட்ட தான் இருக்காங்க. பாருங்க என்ன இருந்தாலும் எவ்வளவுதான் அவங்க கிட்ட பென்டக்கிள்ஸ் அவங்ககிட்ட பணம் இருக்கு எல்லாமே இருந்தாலும் அவங்க ஏதோ ஒண்ணு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வெயிட்டிங் எனர்ஜி ரொம்ப ஹெவியா இருக்கு. சரியா? ஹார்ட் பிரேக்ல இருக்காங்க. உங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்பவே அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உங்க தேர்ட் பார்ட்டி வந்து போவாங்களா? உங்க பர்சனை விட்டுட்டு போவாங்களான்னு நம்ம பார்த்துடலாம். எப்ப போவாங்க? பட் ஃபர்ஸ்ட் போவாங்களா அவங்க லைஃப்பை விட்டு? ஏன்னா இப்போ உங்க பர்சன் வந்து கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. விட்டுட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. மேபி ஒரு மேரிட் லைஃப் இல்லை எதுலேயோ ஒன்று மாட்டிட்டு இருக்கலாம். ஒரு ட்ராப் மாதிரி மாட்டிருக்கலாம், இல்லை அடிக்டடா இருக்கலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கலாம். ஸோ விட்டுட்டு அவங்க போவாங்களா? அது எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நெகட்டிவ் கார்டு தான். கண்டிப்பா வந்து ஏதோ மிஸ் பண்றாங்க அவங்க லைஃப்ல. ஸோ அதை விடுறதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மேபி 5 months, ஓகே, 5 weeks, 5 months ஆர் 5 years அந்த மாதிரி கூட ஆகலாம். ஓகே, ஏன்னா அவங்க லைஃப்ல அவங்க சந்தோஷமா இல்லை. ஸோ இதே எனர்ஜியில போனாங்க, இந்த எனர்ஜியில போனாங்கன்னா கண்டிப்பா அந்த லைஃப் வந்து கண்டினியூ ஆகாது. ஓகே, ஸோ அவங்க விட்டுட்டு போறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அது நாள் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஓகே, இப்போ அவங்களுக்குள்ள ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் இருக்கலாம், ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கலாம். அண்ட் அவங்க குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய நிலைமையில அவங்க பர்சன் இருக்கலாம். அவங்களுக்கு சில்ட்ரன் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு கரியர் அமைச்சு தரணும். இப்போ லைஃப் பார்ட்னரா இருக்காங்க, இல்லை அம்மா அப்பாவா இருக்காங்கன்னா அவங்களே வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ அந்த பொறுப்பு வந்து இப்போ உங்க பர்சனுக்கு இருக்கு. ஓகே, ஸோ அந்த இதுல வந்து கண்டிப்பா இருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் உங்ககிட்ட வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கான ஃபீலிங்ஸ் அண்ட் கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மெசேஜ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் டேரோ கிளாஸும் அவைலபிள். நீங்கள் டேரோவும் கற்றுக்கலாம்.